அவர்களுக்கு சுக்கரசி வந்ததுன்னா கொஞ்சம் சில பேர் சொல்லுவாங்க சுபுக்தி அது இதுன்னு கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்ட்டு 3-8 குடைவன் நல்லா கஷ்டம் இருக்கும்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுக்கரசி வந்ததுன்னா நல்லது தான் மீனராசிக்காரர்களுக்கு. சுக்கரசி ஏன்னா இப்போ சுக்கரன் குருவினால் பார்க்கப்படக்கூடிய சுக்கரன் தான் 3-4 மாதம் இருக்கான் நம்மளுக்கு. 6ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் வரப்போது பார்க்கப்படக்கூடிய. அதனால சுக்கரசி இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக, அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரேசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுவே புரட்டாதி நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு சுக்கிரேசி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட உத்திரட்டாதியும் அப்படிதான், ஆனால் கொஞ்சம் ஏழி. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரேசி இருந்ததுன்னா அவர்களுக்கு பண முடிப்பு வர்றதுக்கோ, சார் பண முடிப்புன்னு எப்படி சார் வரும் அப்படின்னா, ஒரு 45 வயசுக்கு நம்ம எல்ஐசி போட்டு வச்சுருக்கோம், 20 வருஷமாக போடுறோம்னா அது அக்யூமுலேஷன் லெங்க்த்து வரும், அது ஸ்ட்ரென்த்தாக வரும். ரெண்டாவது, குழந்தைக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும், நமக்கு 45 வயசு 50 வயசு ஆகுது, 52 வயசு ஆகுது, குழந்தைய கல்யாணம் பண்ணணும், ஒரு பிஎஃப்லேருந்து லோன் போடுறோம் 10 லட்சம், வேறு இடத்துல லோன் போடுறோம். அந்த மாதிரி அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் ஏதோ ஒன்று வரப்போகிறது நமக்கு சுக்கிரசி இருப்பவர்களுக்கு. ஏன்னா நல்ல விஷயத்துக்கு அந்த செலவு பண்ணணும், அதை நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும்னு நமக்கு வெல்த் வரணும், அல்லது வெல்த் சேர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. வெல்த் சேர்ற இந்த 6 மாதத்தில் சூரியன் இந்த குருவனுடைய தாக்கத்தில் அந்த 6 மாதத்தில் சுக்கிரசி இருப்பவர்களுக்கு வெல்த் சேர்றதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அடுத்தது, உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு சுக்கிரன் இருந்ததுன்னா சுக்கிரசி இருப்பவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கோ அல்லது குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கோ சாத்தியக்கூறுகள் இருக்கு. இன்னொன்று, புரட்டாதி நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு பேர குழந்தைகள், வீடு எக்ஸ்பான்ஷன், அதற்கு